ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, ஆல்ரெடி நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, ஒருத்தங்களை வச்சு செய்ய வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்த நம்மளை வீடியோ பார்க்குற நேர்களுக்கு நம்ம தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்துட்டு எந்த ஒரு கட்சியை சார்ந்தவனும் கிடையாது, எந்த ஒரு கட்சிக்கு ஆதரவும் கிடையாதுப்பா. தெளிவுபடுத்திக்கிறேன். எந்த ஒரு அரசியல் நிகழ்வு வந்தாலும் அதில் என்னுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்துகிறோம். ஏன்னா நம்மளை பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் கொஞ்சமாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நேர்மையான நம்ம மனசாட்சிப்படி ஒரு அரசியலை வந்து பேசணும்னு நினைக்கிறேன். அதை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இது ஏன் நம்ம தெளிவுபடுத்தி வச்சு கேட்டிங்கன்னா, அப்புறம் நம்ம வந்து இல்லை நீங்கள் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, அதனால தான் உங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுத்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு நீங்கள் மாற்றி பேசுகிறீங்க. ஸோ அதனால் நான் வந்து திரும்ப நான் வெளியில் போகிறேன், வைக்கிறேன், அன்ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ட்டு தொடர்ந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து இப்போ எப்படி நம்ம ரீசெண்டாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே, நம்ம விஜய் அவர்களுக்கு எதிராக பேசினோன்னா எல்லாருமே அப்படி இப்படி கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம முதல்ல நம்ம தெளிவுபடுத்த நல்லதுன்னு நினைக்கிறேன். அதை ஒரு கமெண்ட் நிறைய நம்மளுக்கு எதிர்மறை கமெண்ட் இருந்தாலும் ஒருத்தரோட கமெண்ட் நம்மளை சில பேர் போடுற கமெண்ட் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. அதாவது உங்களுக்கே நியாயம் என்னன்னு தெரியும், இப்போ நம்ம யாரை எதுக்குன்னு தெரியும், ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி தான் செயல்படுவீங்க நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க ஒருத்தங்க. ஸோ எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸோ நம்மளை தொடர்ந்து பார்க்கும்போது ஒரு இது அவங்களுக்கு தோணும்ல, இவர் வந்து இப்படிப்பட்டவர் தான், சடனாக இவர் மாற மாட்டார், ஸோ இவர்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, இவர் கொஞ்சம் இமோஷனலான டைப் அப்படிங்கிற மாதிரி சில பேர் நம்மளை வந்து, அதாவது நம்ம கொஞ்ச நாள் நம்மளை வந்து வீடியோ நம்ம பேசுறதுலேயே நம்ம கவனிச்சிருந்தா கூட, ஸோ அவங்க நம்மளை முழுசாக புரிஞ்சிருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷம். ஓகேவா? சரி, ஓகே, வாங்க டேரக்டாக டாப்பிக்கில் போயிடலாம். அதாவது ரீசெண்டாக ஒரு நடிப்பு அரக்கன் நம்முடைய தமிழ்நாட்டில் உருவானார்ல, அதாவது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அவர் மீண்டும் தன்னுடைய அந்த நடிப்பு ஆற்றலை வெளிப்படுத்தியிருக்காரு. அதை பார்த்த உடனே, அந்த ஃபோட்டோ கிளிப்பை பார்த்த உடனே நாக்கப்படுகிற மாதிரி சில கேள்விகள் கேட்கணும்னு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த பதிவு. அதாவது இப்போ ரீசெண்டாக விஜய் அவர்கள் தஞ்சையில் அவருடைய அந்த மீட்டி கச்சேரி நடந்தார்ல, ஸோ அதில் போகும்போது அவர் காருக்கு பின்னாடி தமிழை வச்சு கலந்து சேர்ந்த இளைஞர்கள் பைக்கில் ஹெல்மெட்டும் போடாமல் தாறுமாற வண்டியை விட்டு போனாங்க. அதில் இடிச்சு அதில் கீழே வந்து காயமடைஞ்சிட்டாங்க. அதில் ஒரு விக்னேஷுங்கிற ஒரு நபர், நம்ம இதை பற்றி யாருமே பேசியிருக்கிறோம், இப்படிலாம் இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம யாருமே கண்டிச்சு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இப்போ அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா தலையில் அடிபட்டு ரொம்ப கொஞ்சம் அந்த ஹாஸ்பிட்டல் தான் இருக்காரு. அது கொஞ்சம் சீரியஸான அடி தான். ஸோ இப்போ அந்த அடிபட்ட நபரை திமுகவை சேர்ந்த கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி போயிட்டு நேரில் போயிட்டு பார்த்து நலம் விசாரிச்சிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் தானப்பா. மாற்று கட்சியாக இருந்தாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நலம் விசாரிக்க போயிருக்காரு. இதை எப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாக்க பிடுங்குறமே கேட்கலாம் அப்படின்னு கேட்டால், அவங்களுக்கு நான் கேட்குறேன், அவங்களுக்கும் அவங்க கட்சிக்காரங்க இதை எடுத்து பெருமையாக வெளியிட்டானுங்களே அவங்களுக்கும், ஏன்டா வெண்ணைகளா, ஏன்டா 2 வயசு சின்ன குழந்தைய உங்கள் கட்சியை சார்ந்தவங்க பாலியல் துன்புறுத்தி அந்த பிள்ளைங்க நடக்கும்போதும், 7 வயது குழந்தைக்கு ஒரு பாலியல் துன்புறுத்தி நடக்கும்போதும், இங்கே இப்போ திருநெல்வேலியில் வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் மானாமதுரை சிவகங்கை மாவட்டத்தில் என்ன மாதிரியான கொடூரமான தாக்குதல், சும்மா போகிற வரங்களாம் வெட்டி சாய்த்தாங்க. ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் நான் அடிக்கிட்டே போகலாம். இந்த ஒரு வாரத்தில் மட்டும் ஏகப்பட்ட சம்பவங்கள். ஸோ இப்படி நடக்கக்கூடிய சம்பவங்களுக்குள்ள ஒன்றில் கூட எட்டு போய் பார்க்காத உங்கள் நடிப்பு அரங்க இதுக்கு மட்டும் ஓடோடி போயிருக்காருன்னா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? தமிழ்நாட்டு மக்கள் தான் பார்த்தவங்களுக்கு என்ன தெரியுது? நாம பண்ணுற தப்பெல்லாம் அந்த மக்களை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம 5000 நம்ம அவங்க அக்கௌண்ட்டில் போட்டால் போதும், எல்லாத்தையும் மறந்துடுவாங்க, நம்மளுக்கு ஓட்டு போடுற மிதப்பா. இதெல்லாம் என்ன ஒரு கேவலமான என்ன மனநிலை? நான் கேட்குறேன். அதே வேற திமுக வர ஒருத்தன் எடுத்து இந்த யூடியூப் சார், அவன் ஒரு மானங்கட்ட போய், அதாவது அன்பில் மகேஷ் ஏந்திர மீது எடுத்து போட்டுக்காரு. அவர் ஒரு மாற்று கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த தராதரம் பிரிச்சுலாம் பார்க்க கிடையாது. எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு உயிர் தானே. ஸோ விஜய் வந்து அதுக்கு போகலை, அதனால் பார்த்தீங்கன்னா அப்படி எங்கேயோ சுற்றிட்டு அலைவார். அவர் வந்து யார் நடிகைக்கு முன்னாடி போயிட்டு இருப்பார். ஆனால் அதே இது திமுக கட்சி சார்ந்தவங்க அப்படி கிடையாது. மாற்று கட்சியை சார்ந்தவங்களா இருந்தாலும் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கும் நேரில் போய் விசாரிக்க இருப்பார். அதுதாயா அப்படின்னு சொல்லி பெருமையாக பதிவிடுறானுங்க. எப்படிடா கொஞ்சம் கூட வெளிப்படையே தெரியுதா உங்களுக்கு பின்னாடி எவ்வளோக்குள்ள அழுக்கு இருக்கு, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, எவ்வளோ உயிர்கள் உங்களுடைய அந்த ஆட்சியின் லட்சணத்தால, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பால தொடர்ந்து அப்படி நடந்துட்டு இருக்கு. அதில் போய் பாருங்களேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் போக மாட்டாங்க. அங்கெல்லாம் போனால் மீடியாக்கள் அதை எடுத்து பெருசு பெருசாக படம் பிடிச்சி காட்டுவாங்கல்ல, நாங்கள் அதுக்கு பின்னாடி அடி பயங்கரம் ஒன்றும்ல. ஸோ அதெல்லாம் கட்டக்கூடாது. இதை போய் பார்த்தா உடனே விஜய் அங்கே போய் பார்க்கல, விஜய் போல, விஜய் பார்த்தீங்கன்னா நடிகை பின்னாடி போறாரு, இப்போ வேறு பிரச்சனை போயிட்டு இருக்கு, அங்கே போறாரு இங்கே போறாரு. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு பிரச்சனை முதல்ல போய் காத்துல நிற்காங்க. எப்படி ஸ்டாலின் அவர்கள் அந்த கரூர் பிரச்சனை உடனே வந்து நின்னாரு, அதான் நாங்கள் தெரியுமே. அதாவது பார்த்தீங்கன்னா கலாச்சாரம் முடிச்சு 40 மேலே சாகும்போதும் அங்கே போய் நிற்காதவர், உங்களுடைய அது ஏர் சோழ செத்தாங்களா அவங்க வீட்டுலாம் போகாதவர் அங்கே மட்டும் வருவார். இல்லை இதெல்லாம் மக்கள் எப்படி நம்புவாங்கன்னு இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தூக்கி இது பெருசாக காட்டுறாங்கன்னு தான் எனக்கு புரியலை. இல்லை சிரிப்பாக இருக்குது, கேவலமாக இருக்குது. அதாவது
விஜய் வந்து திரும்ப திரும்ப தன்னுடைய அறிக்கையிலும் சரி எல்லா விஷயங்களும் சொல்லிட்டு தான் இருக்காரு. ஏன் பின்னாடி ஃபாலோ பண்ணாதீங்க, அவர் வெளிப்படையாக ஓப்பனாகவே சொல்லிட்டார். அது எத்தனை தடவை தான் சொல்ல முடியும்? அது போனதே அவங்களுடைய தப்பு. நம்ம சொல்லிட்டோம், நீங்கள் போனீங்கன்னா அவர் உங்களுடைய தலைவர் விஜய்க்கு தான்டா அது வந்து கெட்டதாக போய் முடியும்ட்டு. ஸோ இப்போ அதுதான் நடக்குது. இதை ஏன் நம்ம இவ்வளோக்குள்ள வலியுறுத்தி சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த இளைஞர்களுக்கு, அதாவது அந்த திமுக காரங்க பரப்புறாங்க இல்லை அன்பு மகேஷ் பார்த்த இந்த விஷயத்த, அதில் அவன் தெளிவாக போடுறான். அதாவது பார்த்தீங்கன்னா அன்பு மகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுக்காக போய் அவரை போய் பார்க்க போகல. இந்த பையன் திரும்பவும் அந்த உடல்நிலை சரியானதுக்கு அப்புறம் விஜய் பின்னாடி தான் போகணும் அவருக்கு தெரியும். இருந்தாலும் போறாருன்னா அவருடைய கடமை பொறுப்பு. அந்த பையன் மாணவர். ஸோ அதனால எந்த ஒரு மாணவருக்கு கட்சி சாராம அவங்களுக்கு பாதிப்புனா மொத்த ஆளா போய் நிற்பாரு அப்படிங்காண்டி இதில் அந்த பதிவு போட்டவனுக்கு திரும்ப நம்மளுடைய அடி என்னன்னா, எப்போ அந்த 7 வயசு சிறுமிக்கு நடந்துச்சுல்ல கொடூரம், இப்போ ரீசெண்டாக நடந்துச்சுல்ல, அதுவும் ஒரு பள்ளி படிக்கிற மாணவி தானே. ஏன்னா 7 வயசுல ஸ்கூலுக்கு போகாமல் இருந்துச்சா? ஏன் அங்கே ஓடி போல? ஏன் அந்த கடமை பொறுப்பு உங்களுடைய அன்பிமிகு ஐயா மொழிக்கு வரல நான் கேட்குறேன். அப்போ அவங்களாம் உங்களுக்கு மதிப்பாக தெரியலையா? விஜய் ஒரு பின்னாடி போகக்கூடிய நீங்கள் சொல்லுவீங்கல்ல விசிலடிச்சா குஞ்சுகள்னு, அந்த விசிலடிச்சா குஞ்சுகள் பாதிப்படைகிறது மட்டும் இப்போ மட்டும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதோ? என்ன மாதிரி நடத்துகிறாங்க நாடகம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கல்வித்துறை அமைச்சர் கல்வித்துறையை தவிர மற்ற எல்லா விஷயங்களையும் மூக்கு நுழைப்பார் போல தெரியுது. ஸோ நம்மளுக்கு ஏன்னா அவருக்கு வந்து கல்வித்துறை சார்ந்து வேறு வேலைகளே நினைக்கிறேன். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் சேகர் பாபு அறநிலைத்துறை அமைச்சராக இருந்தாலும் துதி போடுறதுக்காகவே டெய்லி நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு மீட்டிங் பிறந்த நாள் என்னென்ன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விழாவை நடத்திட்டு இருப்பார். ஸோ பெரிய தலைவருக்கும் சின்ன தலைவருக்கும் மாறி மாறி விழாக்கெல்லாம் எடுத்து அதில் சினிமா நடிகர்களை ஏற்றி விட்டு விஜய் திட்ட விட்டே இருப்பாங்க. ஸோ அதாவது அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே மடமாத்துறதுக்கு திசை திருப்புறதுக்கு இதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க. என்ன நடந்துட்டு இருக்கு பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இந்த ஆட்சி திரும்பவும் வந்துச்சுன்னா அதாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் 5 வருஷத்துக்கு இந்த நாடு நாசமாக போகிற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சந்து சிரிச்சிடும். ஸோ அதை மட்டும் யோசிச்சுக்கிடுங்க, ஓகேவா? அதே நேரத்தில் நம்ம தெளிவுபடுத்துகிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி நம்ம என்ன பேசுறதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ரீசெண்டாக ஒரு லாக் பத்து ஒன்று நடந்துச்சுல்ல, மடப்புறம் அஜித்குமார் அதாவது நகையை திருடிட்டான்னு சொல்லி நிகிதாங்கிற ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் கொடுத்து பெரிய ஒரு இஷ்யூவாக போயிருந்துச்சு. எல்லா கட்சியும் அதுக்கு எதிராக கண்டம் தெரிவித்து போட்டோம். அந்தளவுக்கு போனேன். அந்த இதில் ஒரு இப்போ வந்து தீர்ப்பு ஒன்று வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது என்னென்னா சிபிஐயில் அந்த கேஸ் போயிருந்துச்சு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த நகையை கண்டுபிடிக்க முடியவில்லை, இந்த கேஸை நாங்கள் இதோட முடிச்சுக்கலாம் நினைக்கிறோம். அதாவது அந்த வழக்கு தொடர்ந்த நிகிதா சம்மதம் தெரிவித்தால் அப்படிங்கிற மாதிரி சிபிஐ நீதிமன்றத்துக்கு ஒரு அவங்க பதிலை கொடுத்துருக்கதாக, அதாவது முடிச்சு வச்சிடலாம் இந்த கேஸை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் இப்போ தான் நான் அந்த பார்த்தேன், ஒரு நியூஸ் சேனல் வந்திருக்கு. அப்போது இதில் நீங்கள் நல்லா பாருங்கள், ஒருத்தரோட உயிரே போயிட்டு, அதாவது நல்லா தெரியணும், நீங்கள் உங்களுடைய தவறான ஒரு அழுத்தத்தினால காவல்துறையினுடைய தவறான ஒரு போக்குனால சம்மதமே இல்லாத ஒரு நபர், அவங்க ஏழாவாய்ப்பட்டவன் கஷ்டப்பட்டவங்கிறனால அவனை பிடிச்சி எதுக்கோ சம்மந்தம் இல்லாமல் நகையை நீ திருடிருக்கன்னு சொல்லி அடித்து துன்புறுத்தி கடைசியில் அந்த உயிரிப்பு இல்லாமலே போயிட்டு இப்போ அதுக்கு நீங்கள் தீர்ப்பும் கொடுத்துட்டீங்க. அப்போது இந்த நீதாங்கிறவங்க இவ்வளோக்குள்ள அப்பாவே அந்த உயிர் போனதுக்கு நான் கேட்குறேன், நகையை கண்டுபிடிக்க முடியவில்லைன்னு சொல்கிறது ஒரு சிறந்த ஒரு நிர்வாகமாக எனக்கு தெரில. நான் கண்டுபிடிக்க முடியாமலே போயிருமா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கேஸை அப்படியே மூடி மறைக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்க்குறாங்க. அப்போ எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் அதில் ஈடுபட்டால் போன உயிர் போனது தான், அதை பற்றிலாம் கேர் பண்ண தேவையில்லை, அதுக்கு ஒரு நிதியும் தேவையில்லை. என்ன லட்சணம் ஐயா அதில் புரியல. அப்போது இந்த மாதிரி ஆட்சி, இந்த மாதிரி அரசாங்கம், அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறவங்க என்ன வேணால் பண்ணலாம், ஒன்றும் இல்லாதவனை அப்படிங்கிற மாதிரி நிலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கெடுக்கட்டது. இப்போவும் இன்னும் ஒரு லாக்அப் டெத் நடந்திருக்கு, அதையும் பெருசாக யாருமே, ஏன்னா எப்போவுமே ஒரு லாக்அப் டெத் எப்போ பெருசாக்கப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, அது சோசியல் மீடியாவில் வைரலாகி எல்லாரும் அதை பற்றி பேசி பேசி கொண்டு போனால் தான் அது பெருசாக ஊரஞ்சு எல்லாரும் பிரபலமாக இருக்க கூட அது கருத்தறிக்க வருவாங்க. ஆனால் விஜய் அவர் சொல்லியிருந்தார்ல, இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஒரு லாக்அப் டெத் ஆகிருக்கு, அவங்களுக்கு நீதி வேணும் கேட்டிருந்தார்ல, அந்த மாதிரி வெளியே தெரியாமல் இருக்கக்கூடிய லாக்அப் டெத்லாம் அவங்க கணக்கிலே வராது, அதெல்லாம் உயர தெரியாது. ஸோ அப்போ இங்கே வந்து ஒரு பிரச்சனையை ஒரு 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 இதுக்கு ஒரு பிரச்சனைக்கு நீதி கிடைக்குன்னா கூட அது எல்லாராலையும் பகிரப்படணும், சோசியல் மீடியாவில் வைரல் ஆகணும், அப்போ தான் அதுக்காக நீதி கேட்டு வராங்க போல். அப்படி தான் போயிட்டுருக்கு. ரொம்ப கேவலமாக இருக்குது. இந்த மாதிரி ஆட்சி முறை நம்மளுக்கு மீண்டும் வரணுமா அப்படிங்கிறத நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இல்லை எங்களுக்கு என்னாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து முரட்டு முட்டை கொடுப்போம், அந்த குடும்பம் தான் ஆட்சியாளர்கள் லாய்க்கு, ஸோ அவங்க 5000 போயிட்டாங்க இன்னும் கூட தருவாங்க அப்படின்னு சொல்லி ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நீங்களே முடிவு பண்ணிவிடுங்க, யாருக்கு ஓட்டு போட்டால் சிறந்த ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கும் அப்படிங்கிறத. ஏன்னா நாம் வந்து சஜஷன் பண்ணுற இடத்துல இல்லை, ஏன்னா இங்கே ஒருத்தங்க விட்டு கொடுக்காம பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தெரியுதோ அதுக்கு ஓட்டு போடுங்க. ஆனால் ஒரே ஒரு கொள்கையோடு இருங்க, ஓட்டுக்கு எந்த கட்சிலாம் காசு கொடுக்காம இருக்கோ அந்த கட்சியில் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டால் நாட்டு நல்லா இருக்குன்னு நினைக்கலாம் அவங்களுக்கு ஓட்டு போடுங்க, ஓகேவா?
கரெக்டாக இருக்கா? சரி, ஓகேவா? இதான் சொல்ல நினச்சேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு பாயிண்ட், இந்த அன்பில் மகேஷ் நடிப்பு அரக்கனுக்கு உங்களுக்கு துறை சார்ந்ததில் முழு கவனம் செலுத்துங்க. அதாவது மாணவருக்காண்டி போய் நிற்கன்னு சொல்லி ரொம்ப விஜய் சம்மந்தப்பட்ட விஷயத்தை மட்டும் மூக்கு நினச்சி போகிறவர், இப்போ லேட்டஸ்ட்டாக சிஎம் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை குளத்தூர் தொகுதியில் ஒரு எம்எல்ஏ மேம்பாட்டு நிதியிலேருந்து ஒரு பள்ளிக்கூடம் கட்டியிருக்காங்க. அதுக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அது திறந்து வைக்க போயிருக்காரு. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அவர் வந்துட்டாருங்கிறக்காண்டி பள்ளி மாணவ மாணவிகள் எல்லாரையும் வர வச்சிருக்காங்க, முதலமைச்சர் வாரான்ட்டு. எவ்வளோ பெரிய கொடூரம்! நீங்கள் வாராங்க, ஞாயிற்றுக்கிழமை என்னைக்காவது பள்ளிக்கூட எக்ஸாம் கூட வைக்க மாட்டாங்க, எதுக்குமே போனது கிடையாது. பள்ளி குழந்தைங்க போகாது. அப்போது நீங்கள் வந்து வதைக்கிறீங்க உங்களுடைய ஆட்சிங்களை. நீங்கள் வந்துட்டீங்க விளம்பரம் படுத்தணுங்கிறக்காண்டி எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துறீங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறு. இதையும் நான் கண்டிக்கிறேன். ஓகேவா? சரி, ஓகே. இன்றைக்கி நம்மளுடைய வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.